வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 12 நடுவு நிலைமை பற்றி பார்ப்போம். முதல்ல நடுவு நிலைமை என்ற அதிகாரம் திருக்குறளில் அறத்துப்பாலில் 12வது அதிகாரமாக இருக்குது. இதில் இந்த நடுவு நிலைமை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நடுநிலையோடு நீதியோடு செயல்படுதல். நீதினா ஜஸ்டிஸோடு இருக்கணும். நடுவு நிலைமை அப்படின்னா இம்பார்ஷியாலிட்டி, அதாவது யார்கிட்டையுமே எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் நேர்மையாக நீதியாக செயல்படுவது தான் இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது. அப்போ யார்கிட்டலாம் அப்படின்னு கேட்டால், பகைவர், அயலவர், நண்பர் என அனைவரிடமும் பாரபட்சமின்றி தான், பார்ஷியாலிட்டி இல்லாமல் நடுவு நிலைமையோடு நீதியாக செயல்படுவதை தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் விளக்கியிருக்கிறார். இதில் முதல் குறள் பார்த்தோம்னா, தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். இதில் தகுதி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நடுவு நிலைமை. பகுதியால் அப்படின்னா இந்த பகுதிங்கிறதா பகைவர், நண்பர், அயலவர் என்ற பிரிவுகளின் அடிப்படை. பகுதியாக பிரித்து பார்க்கறது. அப்போது தகுதி என ஒன்று நன்றே, தகுதி அப்படிங்கிறது நடுவு நிலைமை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்போ அதை எந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோன்னா, பகை, நட்பு, அயலவர் என்ற அடிப்படையிலே பார்ப்பட்டு ஒழுக பெறின். பார்ப்பட்டு நீதி தவறாமல் தன் கடமையை உணர்ந்து பொருந்த நடத்தல். அதாவது நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நிறைய பேரை சந்திக்கிறோம். நண்பர்கள், பகைவர்கள், உறவினர்கள், வெளிநாட்டுக்காரங்க, நம்ம நாட்டுக்காரங்க. அப்போ யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் அது தப்பு அப்படின்னு சொல்கிறது. அப்போ நடுவு நிலைமையோடு இருத்தல் அப்படின்னா, நம்ம நண்பன் செஞ்சான் அதுக்காக அது சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிறது கிடையாது. யார் செஞ்சாலும் அது தவறுன்னா அந்த இடத்துல நம்ம நீதியோடு நடந்துக்கணும். அதுதான் அறம் என்று வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ இதை எப்படி சொல்லலாம்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப பகைவரிடமும் நண்பரிடமும் சமமாக நடந்து கொள்வது தான் உண்மையான நீதி, அறம் என்று வள்ளுவர் சொல்கிறார். சூழ்நிலைக்கு ஏற்ப அப்போ நண்பன் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு நியாயம் சொல்கிறது, அதே சமயத்தில் பகைவன் அப்படின்னா அவனுக்கு ஒரு நியாயம் சொல்கிறது, அப்படி இல்லாமல் எந்த நேரத்திலையும் நடுவு நிலைமையோடு இருத்தல். குறளின் பொருள், அந்தந்த பகுதி தோறும் முறையோடு பொருந்தி ஒழுக பெற்றால் நடுவு நிலைமை என்று கூறப்படும் அறம் நன்மையாகும். மீண்டும் குறள், தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக பெறின். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.